அரண்மனை 4 உங்க முன்னாடி பிரசன்ட் பண்றதுல ஐ திங்க் சில நேரத்துல வந்து வேர்ட்ஸ் ஃபெயில்யூ சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம் தான் இன்னைக்கு. அரண்மனை ஆரம்பிக்கும் போது ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படமா அமையும், ஒரு ஃப்ரெஞ்சைஸ் அரண்மனை 4 வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பட் நிச்சயமாக இது வந்து முழுக்க முழுக்க இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும்னா there's only one man and that is Mr. Sundar C. அவருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும், இன்னும் எப்படி என்டர்டெய்னிங் இருக்க முடியும். இட்ஸ் நாட் an easy job. ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருடம் அவரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ as a director I know it's definitely not an easy job. ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண முடியும், இது ப்ரீவியஸ் படத்தோட பெட்டராக இருக்கணும். And I think I have literally seen him working really hard. And அரண்மனை 4 வந்து that excites him a lot. அதுக்கு காரணம் வந்து எங்க வீட்டில் இருக்கிற எங்க ரெண்டு குழந்தைங்க. They both are horror genre fans. So I think இது வந்து it goes from home. And நாங்க அரண்மனை 1லயே பார்த்துட்டோம். வரும்போது எப்படி தியேட்டர்ல வந்து நைட் ஷோக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தியேட்டருக்கு வந்து நைட் ஷோக்கு பசங்களுடைய லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க. அண்ட் அந்த படம் ரிலீஸ் டைம்ல எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னன்னாங்க, சார் தியேட்டர்ல மல்லிப்பூ வாசனை மறுபடியும் அடிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அஸ். ஏன்னா ஃபேமிலியா தியேட்டருக்கு வந்து அரண்மனை பார்க்கறதுக்கு வந்தாங்க. பட் தென் தட் கோஸ் வித் ஆல் ஆஃப் சுந்தர் சார் படம். அண்ட் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லணும்னா நிச்சயமாக எங்களுடைய பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் சார், அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய குத்துவிளக்கு லக்ஷ்மிமா, அதுக்கப்புறம் அருண் தம்பிக்கு அண்ட் ஆல் ஆஃப் தேம் அண்ட் மெயின்லி ஏசி சண்முகம் சார். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்ல சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சப்போர்ட் அவரது இருக்கு. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் மை என்டையர் டீம். ஏன்னா அவனி டெலிமீடியால என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் நான் திட்டினாலும் எல்லாரும் வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு அவனி டெலிமீடியா அவனி சினிமேக்ஸ் சொல்லும் போது, எங்க ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி அவனி சொல்லும் போது we all work like one family. And every technician, director மட்டுமல்ல, producers மட்டுமல்ல, எங்க வந்து cameraman or editing or choreography or stunt choreography எல்லாமே மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற எங்களுடைய லாஸ்ட் ஒர்க்கர் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். பட் திஸ் மூவி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர். அண்ட் அதுக்கு காரணம் வந்து we have two most beautiful women, Rashi Khanna and Tamanna. And the way they have worked hard. சில நேரத்தில் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் டோன்ட் கெட் அலாங், தே ஹாவ் ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், ரெண்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது, எப்போவுமே ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் we have been very lucky that Rashi and Tamanna absolutely ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காம கண்டினியூஸா, நீங்க பாத்தீங்கன்னா தமன்னா கண்டினியூஸா சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ராஷி கண்டினியூஸா எங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அப்சல்யூட்லி ட்ரபிள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் யோகி பாபு சார் இருக்கட்டும், எல்லாரும் எவ்ரி ஒன், ஐ திங்க் இட்ஸ் கிரேட். சரளாமா ஃப்ரம் டே ஒன் ஷீ இஸ் பீன் வித் அஸ். அண்ட் ஆக்சுவலி இந்த படத்தோடைய இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய தம்பி, எங்க வீட்டில் இருக்கிற தம்பி. பசங்க எங்க பேச்சு கேட்கலனாலும் ஆதினாக்க மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விழாவோட நாயகன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கு நிச்சயமாக நான் வாழ்த்து சொல்லணும். ஒரு ஆர்ஆர் இந்த மாதிரி படத்துக்கு ஆர்ஆர் எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு வந்து ஆதி கேட்கவே வேண்டாம், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆர்ஆர் கொடுத்துருக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் வெரி கேட்சி மியூசிக். அண்ட் எங்க கேமராமேன் கிச்சா சார், சுந்தர் சருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்க வந்து ஸ்கிரீன்ல தர முடியும், அது கிச்சா சார் கண்டினியூஸ்லி எங்க கூட இருக்காங்க. ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன் டு ரியாலிட்டி. அண்ட் உங்களை அனைவருக்கும் மறுபடியும் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ் சார் who has worked really hard. ஒவ்வொரு படத்தையும் சார் கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கினாலும் பொன்ராஜ் சார் will give him what